வெளிநாட்டு உதவி. வெளிநாட்டு உதவி என்று டாலரில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லா நாணயத்தில் வந்தாலும் இலகுவாக விளங்குவதற்காக நான் டாலரை எடுத்துக்கொள்கிறேன். டாலரில் வருகின்றது. இலங்கையில் 3 வங்கி அரசாங்க வங்கிகள். ஒன்று மத்திய வங்கி, அரசாங்கத்தின் வங்கி. அரசாங்கத்துக்கு சொந்தமான வங்கிகள் மக்கள் வங்கியும், அடுத்தது பேங்க் ஆஃப் ஸ்லோன் இலங்கை வங்கியும். ஆகவே இப்போ உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது நாடுகள் மத்திய வங்கிக்கு அந்த டாலரை அனுப்பும் போது அதுக்குரிய இலங்கை ரூபாயை மத்திய வங்கி இலங்கை அரசாங்கத்தின் கணக்குக்கு மாற்றும். அதே மாதிரி தனியார் உங்களை போன்றவர்கள் ஏதாவது பணம் அனுப்பினால் இலங்கை வங்கிக்கு அல்லது மக்கள் வங்கிக்கு வந்தால் இலங்கை வங்கிகளிடம் இப்பொழுது அதிக அளவான திரவ பணம் இருக்கின்றது. ஆகவே அந்த வங்கிகள் அரசாங்க கணக்குகள் இருக்கின்றன. ஆகவே அந்த ஒரு $100,000 ஒருத்தர் அனுப்புவாரா என்றால் அதுக்கு சமமான தொகையை தங்களிடம் இருக்கிற ரூபாயை இலங்கை வங்கி அல்லது மக்கள் வங்கி அரசாங்க கணக்குக்கு மாற்றும். அதே மத்திய வங்கிக்கு டாலர் வரும்போது மத்திய வங்கி ஏனைய வங்கிகளிடம் அந்த டாலரை கொடுத்து விட்டு, அது HNBயா இருக்கலாம், கொமர்ஷியல் வங்கியா இருக்கலாம், அந்த வங்கிகளிடம் டாலரை கொடுத்து விட்டு அதுக்குரிய தொகையை இலங்கை ரூபாயில் பெற்று அரசாங்க கணக்குக்கு மாற்றுவார்கள். ஆக எவ்வளவு தூரம் வெளிநாட்டு நாணயம் இங்கே வருகின்றதோ அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் அதை ரூபாயில் பெற்றுத்தான் இந்த நட்டஈடுகள் புனரமைப்பெல்லாம் செய்யும். ஆகவே இப்பொழுது $1 பில்லியன் நெருங்கிவிட்டது உதவி. அரசாங்கம் ஒரு 3-4 பில்லியன் வரும் என எதிர்பார்க்கின்றது. ஆகவே அந்த வரையறை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. சிக்கல் இல்லவே இல்லை, எல்லாம் தரமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். 1 பில்லியன் கிடைத்திருக்கின்றது. இன்னும் உதவிகள் வந்து ஒரு 3-4 பில்லியன் வருமா இருந்தால் அரசாங்கம் இலகுவாக இந்த சவாலை செய்துவிடும். அதே நேரம் இந்த நட்டஈடு என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். முன்னுரிமை அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அடுத்த போகத்துக்கு அவர்கள் தயாராக வேண்டும். குளக்கட்டுகள், வீதிகள் புனரமைக்கப்படும். ஆனால் வீடுகளுக்கான நிதி கட்டம் கட்டமாக வழங்கப்பட போகுது. சில போல 3-4 வருஷங்களும் செய்யலாம். ஏனென்றால் குளங்கள் கட்டுவதற்கும் வீதி அமைப்பதற்கும் செலவிடும் போது அது உற்பத்தி அதிகரிக்கும், அது பணவீக்கத்தையும் குறைக்கும் அல்லது பணவீக்கம் கூடிவிடும். ஆனால் வீடுகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில் சர்வதேச நிதி தாபனங்கள் சில வேளை ஒரு அழுத்தங்களை கொடுக்க வரும், இதை தாமதமாக செய்யுங்கள் என்று. ஆக வீடுகள் கட்டம் கட்டமாக கட்டப்படும். சில வேளை 3-4 வருஷம் கூட செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா அது பணவீக்கத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே நேரம் IMF நிபந்தனையின்படி பணமும் அச்சிட முடியாது இப்பொழுதைக்கு. IMF சொல்லுவது என்னன்னு சொன்னால், இந்த அவ்வளவு செலவை நீங்கள் திரைசேரி ஊடாக வரிகளை அதிகரித்து செய்யுங்கள் அல்லது செலவை குறைத்து நீங்கள் வேறு வகையில் மாற்றி செய்யுங்கள் என்று. ஆக பணத்தை அச்சிடுவதும் இலகு அல்ல. சில வேளைகளில் இந்த இழப்பு மிக பெரிதாக இருக்கின்றது என்று உலக வங்கி அறிக்கை கொடுத்தால் அதை ஒரு பேனழுத்தமாக கருதி அரசாங்கம் IMF நிபந்தனைகளை தளர்த்த சொல்லி கேட்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்லுவது போல IMF நிபந்தனையிலிருந்து அரசாங்கம் முழுமையாக விலகி வேறொரு உடன்படிக்கைக்கு போவது வாய்ப்பில்லை. ஆனால் சில ஷரத்துக்களை மாற்ற அரசாங்கம் முயற்சிக்கலாம்.